ராமேஸ்வரம் கஃபே குண்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியான பெங்களூரை சேர்ந்த டெட்டனு என்பவரை NIA அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பெங்களூரு மாரத்தஹள்ளி அடுத்த ஒயிட்ஃபீல்டில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே என்ற உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஹோட்டலில் இந்த மாதம் 1ஆம் தேதி திடீரென குண்டு வெடித்தது. இதில் 10 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெடிகுண்டு வெடிப்பு விவகாரத்தில் சிரியா நாட்டு பயங்கரவாத அமைப்பான IS அமைப்புக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்தது. இதனால் தேசிய புலனாய்வு அமைப்பான NIA விசாரணையில் குதித்தது. இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்தது. இதனிடையே குண்டு வைத்தவர் குறித்து தகவல் அளித்தால் ரூபாய் 10 லட்சம் பரிசு வழங்கப்படும் என்றும் தகவல் கொடுப்பவர்கள் விவரம் ரகசியம் காக்கப்படும் என்றும் NIA தெரிவித்தது. இந்த நிலையில் குண்டுவெடிப்பு விவகாரத்தில் முக்கிய நபரை மத்திய புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது. பெல்லாரியை சேர்ந்த டெட்டனு என்ற நபரை NIA கைது செய்துள்ளது. NIA விசாரணையில் டெட்டனு துணி வியாபாரம் செய்து வந்ததும் அதே வேளையில் மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் டெட்டனு குண்டு வெடித்த பின்னர் பெல்லாரி, தும்கூரு, பிடார் மற்றும் பட்கல் உள்ளிட்ட இடங்களுக்கு டெட்டனு சென்று வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது.